இந்த நாளிலேயும் இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இப்பொழுதும் இந்த நாளிற்கான தலைப்பு நல்ல நிலம் நல்ல விதைகள். ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். நீங்க பாக்குறோம், இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். இயேசு என்ன பண்ணாரா? வீட்டில இருந்து புறப்பட்டு போய் கடற்கரை அந்த ஓரத்துல உட்கார்றார். இயேசு அங்க கடற்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து திரளான ஜனங்கள் கூடி வராங்க. திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கடற்கரையில உட்கார்ந்த உடனே கூடி வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உடனே ஒரு படகுல ஏறி படகு என்ன பண்றாரு, படகுல ஏறி அவர் கொஞ்சம் உள்ள தள்ளி அதை நின்றுக்கிட்டு ஜனங்கள் எல்லாரும் கரையில என்ன பண்றாங்களா, நிக்கிறாங்களா. நின்னுகிட்டு இந்த ஓமையை சொல்றாரு ஆண்டவர். இந்த ஓமையை சொல்றாரு. அந்த ஓமையை சொல்லிட்டு அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஓமையை சொல்லிட்டு இத சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் உண்மையிலேயே அந்த இடம் கேட்கறதுக்கு உகந்ததா? அந்த ஜனங்கள் அந்த இடத்துல கடற்கரையில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை பாருங்க. சரியா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தாலே ஜனங்கள் என்ன பண்றாங்க, கசமுசா கசமுசான்னு சத்தம் போட்டே இருப்பாங்க. திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் முதல்ல அமைதியா இருந்தாதான் இயேசு கிறிஸ்து சொல்றது கேட்கும். 2வது, கடல் அலையின் சீற்றம். கடற்கரை ஓரம் போனா அந்த காற்றும் கடல் அலையும் சேர்ந்து உசு உசுன்னு சவுண்டு கேட்டே இருக்கும். ஒருத்தர் பேசுறது கூட சாதாரணமா கேட்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு. அதே நேரத்துல இப்ப இயேசு கிறிஸ்து படகுல உட்காந்துட்டாரு. ஜனங்கள் கரையில உட்கார முடியாது. ஏன்னா மலை பிரசங்கத்துல மலை மேல பிரசங்கம் பண்ணாரு. அங்கங்க இருந்த கல்லு மேல புல்லு மேல உட்காந்து ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அதுக்கு அந்த கடற்கரை ஓரத்துல உட்காரவும் முடியாது. அலைகள் வந்துகிட்டே இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிரும். இப்படி அநேக தடைகள் இருந்தாலும் இந்த உவமைய கருத்தா கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க பாக்குறோம், அவர் என்ன உவமையை சொன்னார்னு பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்க பாக்குறோம், இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டார். அதே போல ஒரு மனிதன் விதைப்பதற்கு விதையோடு கூட வீட்டிலிருந்து புறப்படுகிறான். கேளுங்கள். முதல் ஆண்டவர் சொல்றாரு, எடுத்த உடனே லிசன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு லைன்ல சொல்லிடுறாரு. ஆனா அவன் அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணிருக்கணும், அந்த நிலத்தை தேவையில்லாத செடி கொடிகளை எல்லாம் அவன் அகற்றி அதுக்கு வரப்பு போட்டு தண்ணீர் வருவதற்கு வாய்க்கால்கள் அமைத்து அதை உழுது பெரிய பெரிய கற்கள் பெரிய பெரிய மண் கட்டிகளை எல்லாம் அகற்றி அதை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். அதை பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவன் விதைக்க புறப்பட முடியும். அப்படி அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அப்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் விதைக்க புறப்படுகிறான். அப்படி விதைக்க புறப்படும் பொழுது அவன் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்றானா, விதைக்க தொடங்குகிறான். தொடங்கும் பொழுது 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து போட்டது. இங்க பாக்குறோம், விதைகள் வழி அருகே விழுந்து விட்டது. அது நல்ல நிலத்தில் விழாமல் அவன் விதைக்கும் பொழுது தவறி வழி அருகே விழுந்து விட்டது. இந்த விதையை பறவைகள் பச்சித்து போட்டது. பறவை என்ன பண்ணிருச்சா, பச்சித்து சாப்பிட்டுருச்சு. இப்ப இது முளைக்க முடியாது. இந்த விதையால் என்ன பண்ண முடியாது, முளைக்க முடியாது.
விதை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்று அநேகருக்கு விதை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் பறவை என்கிற அந்நியர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பச்சித்து போட்டு விடுகிறார்கள். கைக்கு தான் வருது பணம், அந்நியர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள். எப்படிதான் சம்பளத்தை வாங்குற மாதிரி தான் தெரியுது. அது எங்க அந்த ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னே தெரியாதபடி என்ன பண்ணுது, அந்நியர்கள் என்கிற பறவைகள், இந்த உலகம் என்கிற பறவை என்ன பண்ணுது, அதை பச்சித்து போடுகிறது. வழி அருகே விழுந்த அந்த விதையால் அந்த விவசாயிக்கு லாபம் இல்லை. அந்த விவசாயிக்குன்னு இல்ல, லாபம் இல்லை. அதனால எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. சரி, அப்படியே விதைத்து கொண்டு போகும்போது அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 5ஆம் சில வசனம். விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இங்க பாக்குறோம், சில விதைகள் மண் இல்லாத பக்கத்துல அங்க பாக்குறோம், இவர் வேணான்னு தூக்கி போட்ட அந்த கருப்பாறைகள், கல்லு, மண் எல்லாம் ஓரமா கிடக்கு, அதுல போய் விழுது. அதுல விழுந்த விதைகள் உடனே முளைக்குது, சீக்கிரமா முளைக்குது. என்னைக்குமே இப்ப உழுத இடத்துல முளைக்கிற விதை என்ன பண்ணும், உழுத இடம் ஆழமா இருக்கும், அங்கு விதைக்கப்பட்ட விதை முளைப்பதற்கு லேட் ஆகும். ஆனா இந்த கற்பாறையின் மேல் இருக்கிற அந்த மண்ணு, மேலோட்ட இருக்கிற மண்ணுல விழுந்த விதை உடனே முளைக்குது. இந்த விதை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு உவமையாக இருக்கிறது, துன்மார்க்கர்களுக்கு உவமையா இருக்கிறது. அது என்ன பண்ணுமா, சீக்கிரமாய் முளைத்து விடும். அது உளப்படவில்லை, அது பக்குவப்படுத்தப்படவில்லை, அது நல்ல நிலம் இல்லை. ஆனா சீக்கிரமா என்ன பண்ணும், முளைச்சிரும். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லும், டேய் உன்ன மாதிரி தாண்டா அவனும் இந்த தொழில ஆரம்பிச்சான், உன்ன மாதிரி தாண்டா அவனும் அந்த ஸ்கூல்ல படிச்சான், உன்ன மாதிரி தானே அவனும் அவங்க அப்பா அம்மா அவனை வளர்த்தாங்க, ஆனா அவன் இன்னைக்கு டாப்ல இருக்கிறானே, நீ இப்படி இருக்கிற, இன்னும் முளைக்கவே இல்லை என்று சொல்லி இந்த உலகம் நம்மள என்ன பண்ணும், கேலி பண்ணும். ஆனா ஆழமாய் உழுத விதை, ஆழமாய் போடப்பட்ட விதை முளைத்து மேலே வருவதற்கு என்ன ஆகும், கொஞ்ச நாட்கள் ஆகும். வேர் இல்லாத அந்த விதை சீக்கிரமாய் முளைக்கும். கீழே வேர் இல்ல, மண் இல்லாதனால என்ன பண்ணுமா, வெயில் ஏறும்போது, வெயில் என்கிற சோதனை, பிரச்சனைகள், கவலைகள் வரும் பொழுது அது என்ன பண்ணுமா, தீந்து போய்விடும். ஆகவே இந்த உலகத்தின் மக்கள் நம்மளை நீ அப்படி இருக்கே இப்படி இருக்கே என்று சொல்லி விமர்சனம் செய்யும் பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை குறிக்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது முட்களுக்குள் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இங்க பாக்குறோம், இந்த முட்களானது தீய நண்பர்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. இந்த முட்கள் தீய நண்பர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அதாவது நல்ல சந்தோஷமா கேட்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, சந்தோஷமா தேவனை என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா அந்த உலகத்துக்குள் போகும்போது உலக கவலைகள், உலக நண்பர்கள் அவர்களை, டேய் என்னடா பெரிய சர்ச்சைக்கு போய் என்னடா கண்ட அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உலக கவலைகளை அவர்களுக்குள் புகுத்தும் போது, இன்பங்களை புகுத்தும் பொழுது அவர்கள் தேவனை மறந்து அந்த விதைக்கப்பட்டதின் நோக்கத்தை என்ன பண்றாங்களா, மறந்து அந்த முள்ளானது, முட்கள் என்கிற அந்த தீய நண்பர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனை கேட்டு அவர்கள் மடிந்து போகிறார்கள். தவறான வழிக்கு நேராக அழைத்து செல்லப்பட்டு அந்த நோக்கத்தை அவர்கள் மறந்து போய் என்ன பண்றாங்க, பலனற்று போகிறாங்க. இங்க பாக்குறோம் 3 விதமான விதைகளை பார்த்தோம். இந்த 3 விதமான விதைகளினாலும் விதைத்த அந்த விவசாயிக்கு பலன் இல்லை. கடைசியாக 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நல்ல அருமையான வார்த்தை, நம்ம அநேகம் தரம் கேட்டிருக்கோம். ஆனா என்னைக்காவது யோசித்து பார்த்தோமா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நிலம் நல்ல விதை, நல்ல நிலம், விதைக்கப்பட்ட விதையும் நல்ல விதைகள் தான். ஆனால் விதைக்கப்பட்ட அத்தனை விதையும் ஏன் 100 மடங்கு 100% பலன் தரவில்லை? அதே நிலம்தான், அதே விதைகள் தான், ஏன் 100% பலன் தரல? ஒரு விதை 30 பலன் தருது, ஒரு விதை 60 பலன் தருது, ஏன் ஒரு விதை 100 பலன் தருது? யோசித்து பார்த்தோமா என்னைக்காவது? பதில் சொல்லுங்க. யோசித்து பாத்தீங்களா? கிறிஸ்துக்குள்ள ஆழமா இருந்தா 100ஆக பலன் தரலாம். இல்ல, நல்ல விதை தானே, நம்ம நல்ல விதை, நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல நிலம். ஆனா ஏன் 30 தான் பலன் தருது? ஜஸ்ட் பாஸ் ஆகுது. ஒரு விதை ஜஸ்ட் பாஸ் ஆகுது, ஒரு விதை கொஞ்சம் ஆவரேஜ் வாங்குது, இன்னொரு விதை அவுட்ஸ்டாண்டிங் போகுது. என்ன காரணம்? ஒவ்வொரு விதைக்கப்பட்ட விதையும்
வசனம் என்கிற தண்ணீரை அது தேவையான அளவு உறிஞ்ச வேண்டும். எந்தெந்த விதைகள் எல்லாம் வசனம் என்கிற தண்ணீரை தனக்குள் உறிஞ்சவில்லையோ அந்த விதைகள் என்ன பண்ணாது, சரியா? ஆண்டவர் அதான் சொல்றார், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி விளக்குறனுடைய ஜபமும் என்னதான் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்றாக தன் மீது பெய்யப்படுகிற அந்த மழையை குடிக்கின்ற ஒரு பயிராக, ஒரு விதையாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காணப்பட்டால் இந்த விதை நல்ல விதைகள் தான். கிறிஸ்தவர்கள் இந்த விதை கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு விதையும் கிறிஸ்து என்கிற நிலத்திலே சகோதரர் சொன்னது போல கிறிஸ்து என்கிற நிலத்திலே விதைக்கப்படுகிறது. அது தன் மீது பெய்யப்படுகின்ற பனி போன்ற மழையை போன்ற அந்த வசனத்தை குடிக்க 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 அது ஆழ வேர் கொண்டு, கிறிஸ்துவுக்குள் ஆழ வேர் கொண்டு மேலே அது கனி கொடுக்கும். அது 100 பலன் கொடுக்கும். மாறாக வசனத்தை பாதி கேட்டு அரைக்குறையா கேட்டு அப்பப்ப கொஞ்சம் கிறிஸ்துக்குள்ள கொஞ்சம் மேல இப்படி இருந்தா என்ன ஆகும்? சரியா பலன் கொடுக்க முடியாது. 30 மார்க் 100க்கு 30 மார்க் வாங்கினா அந்த உலகம் என்ன பண்ணும்? நம்மள ஃபெயில் ஆக்கிடும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் என்று நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது வசனத்துக்கு என்ன பண்றாரா சங்கீதக்காரன், காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. இன்னொரு வசனம் பார்க்கிறோம், வேதத்தை ஆவென்று கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன எப்படி உட்கொண்டாரா? ஆவென்று வாயை திறந்து உட்கொண்டேன், என் வாய்க்கு கசப்பாயிருந்தாலும் என் இருதயத்துக்கு அது மதுரமாயிருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக நாம் நல்ல நிலம், இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நல்ல விதைகள். நாம் நல்ல விதைகளாய் இருக்கிற நாம் வசனத்தை கேட்பதற்கு நமது செவியை சாய்க்க வேண்டும். சாதாரண உலக பழமொழி சொல்லுது, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. பொன்னோ வெள்ளியோ வெண்கலமோ பெரிய செல்வன் சொல்லல. எவன் ஒருவன் அதிகமாய் கேட்கிறானோ அவன்தான் அந்த கேட்கிறவன் என்ன பண்ணுவானா அதிகமாய் பெற்றுக்கொள்வான். அதுதான் சிறந்த செல்வம் என்று இந்த உலக ஞானி திருவள்ளுவர் சொல்றார். ஆகவே நாம் வேத வசனத்தை நல்லவைகளை அதிகமாக கேட்போம், நல்லவைகளை பேசுவோம், நல்லவைகளை சிந்திப்போம். ஒரு வசனம் சொல்லுகிறது கலாத்தியர்லே, கடைசியாக சகோதரரே நற்கிரியைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட, கர்த்தருடைய அந்த நல்ல நிலத்திலே நாட்டப்பட்ட நல்ல விதைகள். அப்படிப்பட்ட நல்ல விதைகளாகிய நாம் கிறிஸ்துவின் வசனங்களை, வேதத்தை அதிகமாக வாசிப்போம், அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்போம். அப்படி நம்ம கேட்கும் பொழுது நம் மீது பெய்யப்படுகிற அந்த பனி போன்ற வசனத்தை நாம் அதிகமாய் உறிஞ்சும் பொழுது தேவனுக்கு நாம் 100% கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். ஆமென்.